ஸ்டார்டிங் சைட்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே ஒரு கிளப்ல இருக்காங்க. 2 பேருமே எக்கச்சக்கமா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்த ஹீரோ கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்றதே நம்ம ஹீரோயின் தான். ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு ஹீரோயின பிடிக்கவே இல்ல. எதுக்காக இந்த பொண்ணு இவ்ளோ மோசமா நடந்துக்கிறா? காசுக்காக தான் இப்படி நடந்துக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அவனோட ரூமுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட் அங்க ஒண்ணாவே இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து இவள வந்து தப்பான பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துலருந்து எழுந்துக்கிறா. அப்பதான் அட கடவுளே! நம்ம என்ன வேலைடா பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. ஆக்சுவலா இவ என்ன பண்ணியிருக்கான்னா, நமக்கு நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு நைட் ஆவது நம்ம பேச்சுலரா தனியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, இவ போயிட்டு இந்த அளவுக்கு குடிச்சிருக்கா. அவளுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ஆனா இவளுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்ல அந்த தாத்தா காப்பாத்தியிருக்காரு. அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக இவளுமே அவர்கிட்ட நோ சொல்லாம சைலண்டா இருந்திருக்கா. இந்த டைமுக்கு இவன் யாருன்னே தெரியாது. இவன் கூட வேற இருந்துட்டோமே, இவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு கார்ட தூக்கி போட்டு இதுல உனக்கு தேவையான காசு இருக்கும். நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாவே இருக்கும். இத வச்சுக்கோ. இதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். அடேய் நீ என்ன என்னதான் நினைச்சுக்கிட்ட? என்ன அந்த மாதிரி பொண்ணு காசுக்காக இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? நான் ஏதோ போதையில தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன். உன் காசெல்லாம் எனக்கு தேவையில்ல. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். நான் கிளம்பணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு கேவலமாவே இல்லையா? உனக்கு இன்னைக்கு கல்யாணம். ஆனா நேத்து நைட்டு நீ என் கூட இருந்திருக்க. இதுலருந்து உன்னோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியல. காசுக்காக நீ இத பண்ணலன்னு மறுபடியும் சொல்ல வரியா என்ன? பரவால்ல வச்சுக்கோ. உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கேளு. நான் எக்ஸ்ட்ரா கூட குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அந்த தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வருதா? உடனே ஐயையோ! லேட் ஆயிடுச்சு கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடி வந்துடுறா. நேரா தாத்தா கிட்ட போயிட்டு மன்னிச்சிடுங்க தாத்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னும்போது லேட்லாம் ஆகலமா கவலைப்படாத. என் பேரனே இன்னும் ஃபாரின்ல இருந்து வரவே இல்ல. நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா கிளம்பி இந்த தாத்தா கிட்ட தான் வரான். வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோ தான் அந்த பேரன். நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க போறவன். கவலைப்படாதடா பொண்ணு இப்பதான் வந்திருக்கா. நீயும் போய் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான். ஆனா வரும்போதே கல்யாணம் அப்படின்னும்போது, "ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்ற? ஏதோ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல நீ காப்பாத்திட்ட. அந்த பொண்ணு எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சமாச்சும் ஏதாவது லாஜிக்கா இருக்கா?" அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு வந்து உன்கிட்ட இருக்க பணத்த பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னும்போது, "இத பார், அவள நான் காப்பாத்தணுன்ற காரணத்துக்காகலாம் வந்து உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கல. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் எங்க போய் தேடினாலும் உனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. அதனால தான் நான் உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவுக்கு கொஞ்சமும் இதுல இஷ்டம் இல்ல. "நான் வந்ததும் வராதம்மா எதுக்குப்பா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி செம்மையா கடுப்பாகுறான். தாத்தா கடுப்பா என்ன சொல்றாருன்னா, "இத பார், நீ மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, உன்னை நான் என் பேரனாவே ஏத்துக்க மாட்டேன். இந்த சொத்துல ரூ. 1 கூட உனக்கு